ஸ்டார்ட். பொது விநியோக திட்டம் பற்றி மாண்புமிகு உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கீழ்கண்டவாறு உரையாற்றினார். சமுதாயத்தில் ஏழை எளியவர்கள், நலிந்த பிரிவினர்கள் இவர்களுடைய வாழ்க்கையினை முக்கிய நோக்கமாக கொண்டு இவர்களுக்கெல்லாம் சமூக நீதி கிடைக்கின்ற வகையில் அவர்களை எல்லாம் பசியின்றி காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பொது விநியோக திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியா உபகண்டத்திற்கே வழி காட்டுகின்ற வகையில் பொது விநியோக திட்டம் முழுக்க முழுக்க கூட்டுறவு நியாய விலை கடைகள், தமிழ்நாடு நுகர்பொருள் வணிபக் கழக நியாய விலை கடைகள் மூலம் தமிழகத்திலே செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பண்டங்களை விநியோகிப்பதற்கு தேவைக்கேற்ப புதிய நியாய விலை கடைகளையும் பகுதி நேர நியாய விலை கடைகளையும் உருவாக்கவும், குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாத ஒதுக்கீடான அத்தியாவசிய பண்டங்களை மாதம் முழுவதும் தேவைப்படுகின்ற நாட்களிலெல்லாம் வழங்குவதற்கும் தமிழக முதல்வர் அவர்கள் ஆணை பிறப்பித்து பணிகள் நடைபெற்று கொண்டுள்ளன. ஒரு குடும்பத்தில் 3 நபர் இருந்தாலே அந்த குடும்பத்திற்கு 20 கிலோ அரிசி வழங்க வேண்டும் என்கிற வகையிலே ஆணை பிறப்பிக்கப்பட்டு 20 கிலோ அரிசி தற்போது நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மத்திய அரசு கொண்டு வந்த புதிய பொது விநியோக திட்டத்தின் மூலம் மத்திய அரசு தொகுப்பில் இருந்த தமிழகத்திற்கு ஒதுக்கீடு குறைந்துவிடாமல் இருப்பதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பாரத பிரதமர் அவர்களுக்கு கடிதம் ஒன்றினை என் மூலமாக கொடுக்கச் செய்து மத்திய அரசு தொகுப்பில் இருந்து அரிசி ஒதுக்கீடு குறைக்கப்படாமல் பார்த்து கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய அரசின் ஒதுக்கீடுக்கு கூடுதலாக அரிசி தேவைப்படுகின்றன காரணத்தினால் அண்டை மாநிலங்களில் இருந்து அரிசியினை வாங்கி நியாய விலை கடைகள் மூலம் குடும்ப அட்டைகளுக்கு குறைவின்றி வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்காக தரிசு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வருவது, நீர்ப்பாசன திட்டத்தை மேம்படுத்துவது, விவசாயிகளுடைய வாழும் சக்தியை மேம்படுத்துவது, 2வது பசுமை புரட்சியை தமிழகத்தில் உருவாக்குவது என்கின்ற வகையிலே திட்டங்களை ஆய்வு செய்து அறிக்கை தயாரித்து அளிப்பதற்காக டாக்டர் குழந்தைசாமி அவர்கள் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழு அறிக்கையினை மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் வழங்கி இருக்கிறது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் வேளாண் உற்பத்தி திட்டங்கள் தமிழகத்திலே நிறைவேற்றப்பட உள்ளன. புதிய வண்ண அட்டைகள் தரப்படுவதன் மூலம் வாழ்வில் நலிவுற்றவர்கள், குறைந்த வருமானம் உள்ளவர்கள் மிக்க பயன் அடைய வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. அதோடு போலி குடும்ப அட்டைகள் பரிபூர்ணமாக நீக்கப்படுகின்றன நிலைமை உருவாகுகிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதாகும் என்பதை தெரிவித்து உரையை இத்துடன் நிறைவு செய்து விடைபெறுகிறேன். ஸ்டாப்.